ஆக்சுவலி என்னன்னா மதராசி படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஓப்பனிங்கும் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு ஆன்லைன் புக்கிங் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியை தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுடைய அந்த இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடிங்கான ஒப்பீனியன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வசூல்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அதே நேரம் மற்ற ஹீரோக்கள் படங்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் மதராசி கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கு ஆடியன்ஸை அப்படின்ற லெவலில் இருந்து அணுகலாமா? ஆமாம், நிச்சயமாக. தக் லைஃப், இந்தியன் 2 இந்த படங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து மதராசிக்கு ஏற்படலை. என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த படங்களுக்கு எப்படின்னா யுனானிமஸாக அந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவியது அல்லது பரப்பப்பட்டது. மதராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடிங்கான டாக் இருந்தது. இப்போ நம்மை போன்ற ஒரு சிலர் அந்த படத்தை விமர்சனம் பண்ணாலும் வழக்கமாக அந்த மசாலா படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. புரியுதா இல்லையா? அடடா படம் அவனுக்கு வந்து இந்த எண்ணெய் என்ன எண்ணெயோடைய அதிகாரம் என்ன, இந்த கேள்வியெல்லாம் அவனுக்கு வரவே வராது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பரபரப்பான கமர்ஷியல் ஐட்டங்கள்லாம் இருக்கா, ஓகே அப்படிங்கிற அந்த மனநிலையில் படம் பார்த்தவர்களுக்கு அந்த படம் ஒரு திருப்திகரமான படமாக தான் இருந்தது. அதனால் இந்த வசூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு, பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படலை.